வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய மந்த்லி அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸானு எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா நம்ம ட்ரூன்னு எழுதிக்கலாம், இல்லை தப்புனா ஃபால்ஸ்ன்னு எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், த ஷிப் கோஸ் ஆன் த ரோடு. ஷிப் வந்து ரோட்டில் போகாது, அதனால் ஃபால்ஸ். அடுத்து திஸ் இஸ் எல்லோ பப்பாயா. ஆமாம், எல்லோ தான், அதனால் எல்லோ பப்பாயா ட்ரூ. திஸ் இஸ் பிளாக் பேப்பர். இது பிளாக் பேப்பரில் ஒயிட் கலரில் இருக்குது, அதனால் இது ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்து சூஸ் அண்ட் ரைட். த ஏரோப்ளேன் கோஸ் இன் த டேஷ். ஏரோப்ளேன் எங்கே போகும்? ஏரில் போகும், அதனால் ஏர்னு எழுதிக்கிட்டோம். அடுத்து த ட்ரம் ஸ்டிக் இஸ் லாங். லாங்குங்கனால லாங்காக எழுதிக்கிட்டோம். அடுத்து ஹனி இஸ் ஸ்வீட். ஓகேவா? ஸ்வீட் எழுதிட்டோம். அடுத்து டாக் அபவுட் த பிக்சர்ஸ். இங்கே என்ன இது, இதில் பற்றி நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்சதை, இந்த பாய்ஸ் ஆர் பிளேயிங் கைட்டு, இந்த ஹீ ஹேஸ் மேங்கோஸ், அடுத்து இந்த கேர்ள் இஸ் வாட்டரிங் த பிளான்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு இதில் என்ன தோணுதோ அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லலாம். மந்த்லி அசஸ்மெண்ட், ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த கரெக்ட் பிக்சரை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு த கேர்ள் வாஷஸ் ஹர் ஹேண்ட்ஸ். கேர்ள் இதில் எந்த கேர்ள் வாஷ் பண்ணிருக்காங்க, ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணுறாங்கன்னா இந்த கேர்ள் தான் ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணுறாங்க. இந்த கேர்ள் வந்து பிளேட்டை வாஷ் பண்ணுறாங்க, அதனால் இதை போடக்கூடாது. இதுவும் வாஷ் தான், இதுவும் வாஷ் தான், ஹேண்ட்ஸ் தான் வாஷ் பண்ணுறதுனால இதுதான். ஓகேவா? அடுத்து த ரேபிட் ஈட்ஸ் எ கேரட். இதில் எந்த ரேபிட் கேரட் சாப்பிடுதுன்னா இந்த ரேபிட் தான், அதனால் இதுக்கு டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து த பாய் கோஸ் டு த பார்க் பை பைசைக்கிள். பைசைக்கிளில் இங்கே போகிறாங்க, அதனால் இதை டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ORRAR. டெய்லர், டெய்லருக்கு ஸ்பெல்லிங் OR சேர்த்துக்கணும். சுகருக்கு SUGAR சுகர். கேட்டர் பில்லர், அதுக்கும் AR சேர்த்துக்கணும். லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். இதை பார்த்துட்டு இதுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஹி கோஸ் டு ஊட்டி பை ட்ரெயின். ட்ரெயினில் போகிறதுனால ட்ரெயினை டிக் பண்ணிட்டோம். அடுத்து ஷீ ஹேஸ் எ டொமேட்டோ இட் இஸ் ரெட். இதுதான் டிக் பண்ணிக்கணும். இது ஆனியன் இல்லை, அதனால் டொமேட்டோ தான். அடுத்து திஸ் இஸ் எ கோகனட் வி மேக் சட்னி வித் இட். இதுதான் கரெக்டு. அடுத்து மந்த்லி அசஸ்மெண்ட், ரீட் த சென்டென்சஸ் அண்ட் டிக் இஃப் ரைட் அண்ட் கிராஸ் அவுட் இஃப் ராங். அதாவது ரைட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா நம்ம டிக் அடிக்கணும், ராங்காக இருந்தால் கிராஸ் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன், இட் இஸ் டேமரைண்டு. ஆமாம், இது டேமரைன்கிறனால டிக் பண்ணிட்டேன். இட் இஸ் பிட்டர். நோ, இது கசக்காக இருக்காது, அதனால் இது கிராஸ் தப்பு. இட் இஸ் யூஸ்ட் இன் குக்கிங். ஆமாம், குக் பண்ணுறதுக்கு இது குக்கிங்கில் யூஸ் ஆகுது. அடுத்து திஸ் இஸ் எ ஷிப். கரெக்டு, அதனால் டிக்கு. திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ராவலுக்கு யூஸ் ஆகிறதுனால டிக்கு. திஸ் இஸ் ஸ்மால். ஷிப் வந்து பிக்காக இருக்கும், அதனால் இது கிராஸ். ஓகேவா? fill in the blanks with correct action words. இங்கே இதை வந்து இந்த படத்தை பார்த்து அதுக்கு பொருத்தமான ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பசங்க 2 பேரும்னா வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறாங்க, அதனால் தே கட் வெஜிடபிள்ஸ். அடுத்து தே பாயில் வித் த வெஜிடபிள்ஸ். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து பாயில் பண்ணுறாங்க. அடுத்து தே வாஷ் த வெஜிடபிள்ஸ். என்ன பண்ணுறாங்க, வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். இதை படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து I am Lavanya. My family went on a picnic to Ooty on a Sunday. We went by car. My mom took some fruits and biscuits. My brother and I played hide and seek in the park. My family went on a boating. We enjoyed the day. இப்படின்னு சொல்லி லாவண்யான்ற ஒரு பொண்ணு வந்து அவங்க ஊட்டிக்கு பிக்னிக் போனதை சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். Who went on a picnic? யார் பிக்னிக் போனான்னா லாவண்யாஸ் ஃபேமிலி வெண்ட் ஆன் ஏ பிக்னிக். லாவண்யாவோட ஃபேமிலி தான் பிக்னிக் போனாங்க. அடுத்து வேர் டிட் தே கோ? தே வென்ட் டு ஊட்டி. அவங்க எங்கே போனாங்க? தே வென்ட் டு ஊட்டிக்கு போனாங்க. அடுத்து வேர் டிட் தே கோ? தே வென்ட் டு ஊட்டி ஆன் சண்டே. வேர் டிட் தே கோனா வென் டிட் தே கோ? தே வென்ட் டு ஊட்டி ஆன் எ சண்டே. அவங்க எப்போ போனாங்கன்னா சண்டேயில் போனாங்க. தே வென்ட் டு ஊட்டி ஆன் எ சண்டே. அடுத்து ஹவு டிட் தே கோ? தே வென்ட் பை கார். அவங்க எப்படி போனாங்கன்னா தே வென்ட் பை கார், காரில் போனாங்க. அடுத்து வாட் டிட் லாவண்யாஸ் மதர் பிரிங்? லாவண்யாஸ் மதர் பிராட் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ். அதை எழுதிக்கிறோம். அடுத்து வாட் டிட் த கிட்ஸ் டூ இன் த பார்க்? கிட்ஸ் என்ன பண்ணாங்க? கிட்ஸ் ப்ளே ஹைட் அண்ட் சீக் இன் த பார்க். ஓகேவா? அவங்க என்ன விளாண்டாங்க? ஹைட் அண்ட் சீக் விளாண்டாங்க. இங்கே இருக்கிறத வச்சு தான் நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். தேங்க்யூ.